அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சி நாள் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான ஒரு நல்ல விஷயங்கள் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த சுக்கிர பகவான் நமக்கு என சுகத்தை கொடுக்கக்கூடியவரும் சுக்கிர பகவான் தான், கலஸ்தர யோகத்தை கொடுக்கக்கூடியதும் சுக்கிர பகவான் தான். அது மட்டும் இல்லை, மன மகிழ்ச்சி, குடும்ப வாழ்க்கை சந்தோஷம்ங்கிற ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடியவரும் சுக்கிர பகவான் தான். அப்பேற்பட்ட சுக்கிர பகவானால் தான் மீனராசி அன்பர்கள் ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலம் எவ்வளோ சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து ஆதரவு கொடுங்க. மீனம் குரு பகவானுடைய அதிபதி ராசி கொண்டவங்க. மீன ராசிக்காரர் மட்டும் பார்த்தோம்னா அப்படியே மீன் மாதிரிம்பாங்க. காரணம் என்னென்னா, அதாவது எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. எல்லாத்த விட அன்பான குணம் கொண்டவங்க மீனராசிக்காரர். பார்க்குறதுக்கு முகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், கம்பீரமாக இருக்கலாம், கோபக்காரர் மாதிரி கூட தெரியலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் குழந்தையான ஒரு குணம் கொண்டவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. அதை விட இன்னொன்று பார்த்தோம்னா எல்லார் மேலேயும் அக்கறை வைக்கக்கூடியவங்க. இந்த சமூகத்து மேலே ரொம்ப அக்கறை இருக்கும். யார் எப்படி போனால் என்ன, நம்ம பக்கத்து வீதி தானே, இல்லை பக்கத்து ஊர் தானே, யார் மனிதன் யாராக இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க எனக்கு குரு பகவான் அருளை பெற்ற ராசி. காலபுருஷ தத்துவத்தில் ஐன சைன போக சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய மீனராசி. மீனராசி நீர் தத்துவ ஸ்தான பலத்தை அடைஞ்சதுனால எப்போவுமே அதாவது ஒரு ஜலம் போயிட்டே இருப்பாங்க. எங்கேனாலும் அங்கே போகலாம், இங்கே போகலாம், எதை வேணாலும் சாதிக்கலாம், நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்ட்டு போராடி ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசியானவங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துல ராகு இருந்ததுனாலையும் அது மட்டும் கிடையாது, அதாவது 6ஆம் இடத்துல கேது, இதெல்லாமே ஒரு வருடக்கோள்களுடைய தன்மை சமீப காலமாக உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின மாதிரி தான் ஆச்சுங்களா. நீங்கள் எவ்வளோ வேகம் எடுத்தாலும் அந்த வேகம் அப்படியே முடக்கி வச்சிடும். ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்பீங்க, அப்புறம் பார்த்தா ஒரு பிரேக் ஆயிரும். சரிங்களா. இதெல்லாமே உங்களுக்கு தன்னை மீறி சில அதாவது ஒரு பிரேக் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சமீப காலமாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் எப்போவுமே அந்த ஜென்மத்தில் சனியோ இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு முடக்கங்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய உற்சாகத்தை தடுக்கக்கூடியது யாராவது ரூபத்தில் சில பாதிப்புகள் உண்டாக்கி அதனால் பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ பொருளாதார இழப்போ இது எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கை ரீதியில் பங்கப்பட்டிருப்பீங்க. வாழ்க்கை ரீதியில் பங்கம் அன்பானவங்க புரிஞ்சு, அதாவது நாம் தான் உயிர்னு நினச்சி வாழ்ந்தவங்க இன்றைக்கி பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வெறுப்பாங்க, காரணமே இல்லாமல் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் இப்படி இருந்தவங்க எப்படியாப்பா இப்படி மாறினாங்க என்னன்னே தெரியலையே. நாம் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை நம்ம பரவாயில்ல, ரைட்டு, ஓகே, அதனால தான் இந்த பிரச்சனையை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் காரணமே இல்லாமல் இன்றைக்கி விலகி நின்று நம்மளுடைய அடுத்தவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் நமக்கு இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால் படுத்த நிம்மதி இல்லை, எதோ நினச்சாலும் பிடிக்கலைங்கிற அளவில் நம்ம எல்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு ஆச்சுங்களா. இது இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, ஒரு வேலையிலேயே கூட நம்ம அக்கறை எடுத்துகிட்டு இருக்கிறோம், கவனத்தை செலுத்துகிறோம், சமூகத்து மேலே அக்கறை இருக்கிறோம், ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட வேலையை நம்ம செய்துட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. ஒரு சொந்த பந்தம் ஒரு நல்ல விசேஷம்னா நம்ம 4 பேருக்கு மத்தியில் போய் நம்ம நின்று அது எல்லாமே நம்ம பொறுப்பை எடுத்து தலைமையாக எடுத்து செய்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு அசிங்கப்படுத்தினா நமக்கு என்ன ஆகும், சரிங்களா, கஷ்டப்படுத்தினா என்ன ஆகும். ஆனால் இந்த மாதிரி அதாவது சில சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்துக்கு நமக்கு இந்த சுக்கிரன் கரெக்டாக 5ஆம் பாவத்தில் உட்காந்துட்டார். அந்த 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், சரிங்களா, குலதெய்வ அம்சமான ஸ்தானம். அந்த இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் உச்ச பலத்தோட கம்பீரமாக போய் உட்காந்துருக்கிறார், முழு சுபகிரகம் உங்கள் ராசிநாதன். அதே இடத்துல போய் சுக்கிரனும் உட்காந்துட்டார். இணைவு ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் பார்த்துக்க வேண்டாம், குறையில்லை, சரிங்களா. ஒரு முழு ஒரு சுபரோடு இணைகிறது சிறப்பு தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கே பார்க்குறாங்க, இந்த சுக்கிர பகவான் கரெக்டாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு.
அப்போது இந்த இடத்துல என்னென்னா குலதெய்வத்துடைய அருள்நாள் நமக்கு தனத்தை கொடுக்கும். சரிங்களா? புத்திரபாகிய யோகத்தை கொடுக்கும், குழந்தை பாகிய யோகத்தை கொடுக்கும். இன்னொன்று அந்த குழந்தைங்கள்னால நமக்கு நன்மைகள் உண்டாகும். சரிங்களா? அப்புறம் பூர்வீகம் அதே தானே. அப்போ பூர்வ புண்ணியம், சொத்து, ஆஸ்தி இல்லையா அந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட பந்துக்கள்னால் உறவு ரீதியில் சில நன்மைகள், தேசம் விட்டு தேசம் இருக்கிறோம், இல்லை நம்மளை விட்டு இன்னொருத்தர் சம்மந்தம் இல்லாத இடத்துல இருக்கிறாங்க, ஆனால் பார்த்தோம்னா அவங்களால ஒரு நன்மைகள் ஆச்சுங்களா. இது முன்னோர்கள் செய்த ஒரு நன்மைகள். இந்த நேரத்தில் அது ஏதோ ஒரு ரூபம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதிர்ஷ்டத்தினால் வரலாம், ஒரு உத்தியோகத்தினால் வரலாம், இல்லையா ஒரு கணவன் மனைவி சந்தோஷம் அப்படிங்கன்னா ஒரு திருமண யோகத்தினால் வரலாம், இல்லையா நமக்கு ஏற்கனவே பிரச்சனைப்பட்டு பங்கப்பட்டு அடுத்த ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்துட்ருக்குறோம், அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் நமக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சதுங்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி பல விஷயங்கள் நமக்கு எது இல்லையோ அது கிடைக்கும். சரிங்களா? எதனால் நம்ம வார்த்தைப்பட்டு வேதனைப்படுறோமோ அது சரியாகும். சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு மருத்துவ செலவு நல்லா இருந்தோமுங்க, திடீர் பார்த்தா வண்டி வாகனத்தில் ஒரு பிரச்சனையாச்சு, அன்னையிலேருந்து வைத்தியம் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், சரியாகவே ஆக மாட்டேங்குது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஹாஸ்பிட்டலில் தான் மாத்திரை தான் மாறுது, ஆனால் நமக்கு அது குணமான வார்டு இல்லை அப்படின்னு நினச்சிடலாங்க. ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓஞ்சி போயிருப்பேங்க. இருந்த பணம் தான் செலவாகி போச்சு, ஒன்றுமே இதாக மாட்டேங்குது, படுத்தா சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு 2 நாள் நல்லா இருக்குது, 3ஆவது நாள் பார்த்தோம்னா அப்படியே உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்குது. எந்த கோயிலுக்கு போய் சாமி பிரார்த்தனை, எந்த ஹாஸ்பிட்டல் வைத்தியம் மாத்திரை எல்லாமே சரியாகலைங்க, என்ன தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? காரணமே சில கிரகங்கள் பலவீனமாகும் போது தனக்கு மனசு மட்டும் கிடையாதுங்க, தன் உடம்பையே பலத்தை குறைச்சி உட்கார வச்சிடும். சம்மந்தம் இல்லாதவங்க ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க, அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தையே நம்மளை பலவீனமாக்கிடும், மனசை அப்படியே உடஞ்ச மாதிரி ஆகி போயிடும். நமக்கு அன்பாக ஒரு குழந்தைங்களோ இல்லை ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க, நம்மளை வெறுக்கிற மாதிரி விலைக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்க மனசில் பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம நேருக்கு நேர் வந்தால் பிடிக்காது. அலோங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் அலோங்கிற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, பேச பேச சங்கடமாயிடும், சண்டை வந்துடும், சம்மந்தம் இல்லாமல் உனக்கு என்ன வேண்டாம்னா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பெற்றவங்க குழந்தைங்களுக்குள்ளேயே நடக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கும், இல்லை கட்டினவங்களுக்குள்ளே நடக்கும். இந்த மாதிரி ஒரு சங்கடங்களே இல்லாமல் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வருத்தம் போக்கக்கூடிய ஒரு நேரம். சரிங்களா? அதே நேரத்தில் பணம் பொருளாதார சிக்கல்கள் மீனராசிக்காரருக்கு கண்டிப்பாக இருக்குது, கவலைப்படாதீங்க. நம்ம ஒரு கடனே வாங்கினாலும் கட்டுற சிரமமாக இருக்கும், அது எப்படிங்க கட்ட முடியும்னு என்னன்னே தெரியல, வருமானம் குறைவாக இருக்குது, 10 ரூபா சம்பாதிக்கிறது செலவுக்கே பற்ற மாட்டேங்குது, இதெல்லாம் கட்டி இதெல்லாம் சமாளித்து எப்படி வர்றது, அதுக்குண்டான வேலை கொஞ்சம் முன்னேற்றம், ஒரு பிஸ்னஸ் எல்லாமே ஏதாவது பண்ண முடியுமா, அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறேன், கிடைக்கலையேங்கிற வருத்தத்தை விட்டுருங்க, கிடைச்சிரும். இப்போ உண்மையிலேயே இது ஒரு நல்ல அற்புதம். ஆனால் நமக்கு ஒரு கிரகம் பலவீனம் ஆகும்போது இன்னொரு கிரகம் பலமாகும்போது அது ஆவரேஜ் ஆகும். அது ஒரு கிரகம் பலவீனமாகி 2 கிரகங்கள் பலம் ஆகும்போது அது ரொம்ப பலம், எப்படின்னா ரொம்ப டாப் ரேஞ்ச் கிடச்சிடும். அதனால் இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி மீனராசி நல்ல வெண்மையான உள்ளம் கொண்டவங்க நீங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கடுமையாக போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான யோகத்தை கொடுக்கும். என்ன செய்றீங்கன்னா, அதாவது சுக்கிர பகவானை பக்கத்தில் இருக்கிற அதாவது அம்பாள் ஆலயங்களில் சுக்கிரன் தனிச்சு இருக்கும், அந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் போய் மனப்பூர்வமாக மனம் உருகி வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டு அதாவது வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய குறைகள், உங்களுடைய மன அமைதி, சந்தோஷம், ஆரோக்கியம், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான மன மகிழ்வுகள் கிடைக்கும். சரிங்களா? இப்போ சொன்னது கோட்சார் அடிப்படையில் இந்த பலன்கள் சொல்லி இருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கங்க. ஏன்னா பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா லக்னம், தசாபுத்தி, அந்தரம், சூட்சம் இதெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இருக்குங்க. அப்போது நம்மளுடைய சுக்கிரன் கூட, இந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் கூட அது கலஸ்தர ஸ்தானாதிபதி, நம்ம கலஸ்தர காரகன்னு சொல்கிறது, அதே சுக்கிரன் கலஸ்தர தோஷத்தையும் கொடுத்துருவார். ஏன்னா சுக்கிரன் மறைஞ்சோ நீச்சம் அடைஞ்சோ இருக்கும்போது சிலருக்கு திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றது, அப்புறம் பார்த்தோம்னா கல்யாணம் ஆன பிறகு சந்தோஷம் இல்லாத ஒரு மன வாழ்க்கைகளை உருவாக்குறது, அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் பிரிவுகளை சந்திக்கிறது, இதெல்லாமே அதுதான் காரணம். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சரிங்களா? அதனால் உங்களோட ஜாதகத்தை இது வரைக்கும் எங்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸு இது மட்டும் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புங்க. சரிங்களா? எந்த தேசத்தில் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலிமா கூட அற்புதமான பலன்களை
உங்களுக்கு சிறப்பாக சொல்லுவேன். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.